மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கும் நிலையில் அந்த பகுதி மக்கள் அது பற்றி என்ன நினைக்கிறார்கள் என தோப்பூரிலிருந்து நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், மத்திய அமைச்சரின் ஒப்புதலின் பேரில் தற்போது எய்ம்ஸ் மருத்துவமனை தோப்பூரில் அமைய இருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் என்ன கூறுகிறார்கள்? ஆஸ்லி, அதாவது 2014 நவம்பர் மாதத்தில் துவங்கிய எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதும் என்பது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையானது 2018 இறுதியில் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. நாம் தற்பொழுது மதுரை தோப்பூரில் இருக்கக்கூடிய அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். சுமார் 300 ஏக்கருக்கு மேலாக இடம் இங்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் அந்த திட்டம் மதுரையில் வரப்போகிறது என்ற ஒரு பேச்சு உருவான உடனேயே, ஆய்வுகள் நடைபெற்ற உடனேயே ஒரு குறிப்பிட்ட ஏக்கர்கள் மட்டும் சுத்தம் செய்யப்பட்டு அந்த இடத்தில் அந்த பகுதி மட்டும் தூய்மையாக இருக்கிறது. மற்ற பகுதிகள் அனைத்தும் கருவேலங்கள் சூழ்ந்து அந்த பகுதி முழுவதும் புதராக இருக்கிறது. தற்பொழுது மத்திய அமைச்சரவை மதுரையில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகிறது என்கிற உறுதியான தகவலை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இவை அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு தயார்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய அமைச்சரனுடைய இந்த ஒப்புதல் தற்பொழுது எது மாதிரியான மனநிலையை தந்திருக்கிறது என்று எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பான போராட்ட குழுவில் போராட்டத்தில் பங்கேற்ற திரு பொன்குமார் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு வருவதை மத்திய அமைச்சரவை உறுதி செய்திருக்கிறது, நிதி ஒதுக்கி இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? போராட்டத்தில் ஈடுபட்டவரா? நேற்று நடைபெற்ற பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் தோப்பூரில் 1258 கோடி ரூபாய் மதிப்பிலான எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. உள்ளபடி மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைய தினம் அனைவருக்கும் தெரியும், வைகுண்ட ஏகாதசி. அனைத்து கோவில்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. அதை போன்ற ஒரு உணர்வு, அதை போன்ற ஒரு சந்தோஷம் இன்று தென் மாவட்ட மக்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகளுக்கான கதவு திறக்கப்பட்டது போன்ற ஒரு உணர்வு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த அறிவிப்பானது. இது பல பகுதிகளுக்கு இடமாற்றப்பட இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இடையில நிலவுச்சு. இதற்காக போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து நடத்துறீங்க. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கு. இதுக்கெல்லாம் யாரெல்லாம் காரணமாக இருந்ததா நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இதில் மிகப்பெரிய போராட்டங்களை பல்வேறு தொழில்துறையை சார்ந்த சங்கங்களும் அரசியல் பிரமுகர்களும் அனைத்து கட்சி பிரமுகர்களும் இதில் பங்கு பெற்றார்கள். முக்கியமாக மதுரையிலே பார்த்தீர்கள் என்றால் மடிசியா போன்ற சங்கங்களும், மடிசியாவை சார்ந்த எய்ம்ஸ் மக்கள் இயக்கம் போன்ற போராட்ட சங்கங்களும் இதற்காக வெகு விரைவாக பல்வேறு ஆண்டுகளாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தன. அதற்கான பெரும் முயற்சிகளை தொடர்ந்து இந்த மதுரை மாவட்டத்தில்தான் எய்ம்ஸ் மருத்துவமனை வர வேண்டும் என்ற பல்வேறு போராட்டங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். அதற்கான ஆதரவு கரங்களை பல்வேறு கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகளும் அதற்கான உதவிகளையும் அதற்கான அணுகுமுறைகளையும் கொடுத்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த போராட்டம் வெற்றி பெற்றதற்கு பல்வேறு அமைப்புகள் காரணமாக இருந்தாலும் மதுரையிலே குறிப்பாக மடிசியாவை சார்ந்த எய்ம்ஸ் மக்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பானது அதிகப்படியான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இன்று மதுரையிலே இந்த எய்ம்ஸ் அமையக்கூடிய இடத்திலே நின்று பேசுவது உள்ளபடி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த கனவை நினைவாக்கிய மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் இது மதுரையில் தென் மாவட்டத்தில் தான் வர வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தங்களை கொடுத்துக் கொண்டிருந்த மதிப்பிற்குரிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மதுரை மாவட்ட மக்களின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்திலே காணிக்கையாக்குவதில் கடமைப்பட்டிருக்கிறோம். நீண்ட ஒரு போராட்டத்திற்கு பின்பாக மத்திய அரசினுடைய நிதி ஒப்புதல் எல்லாம் கிடைச்சிருக்கு. பணி எப்போ தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை நாட்களில் முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு? இல்லை, தொடர்ந்து அதாவது நேற்று அறிவிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1258 கோடி ரூபாயில் தமிழகத்திலே தோப்பூரிலும் தெலுங்காவின் பிபி நகரிலும் 2 இடங்களுக்கு இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விரைவாக இதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. விரைவாக தொடங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நல்ல நாளை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆஸ்லி, தங்களுடைய அதாவது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக எழுப்பப்பட்ட கோரிக்கைக்கு ஒரு முடிவுரை கிடைத்திருக்கிறது. நிறைவேறப் போகக்கூடிய ஆசையாக எய்ம்ஸ் நிறைவேறி இருக்கிறது. உடனடியாக அதற்கான பணிகளை துவங்க வேண்டும். விரைவில் எய்ம்ஸ் மருத்துவமனையை தோப்பூரில் அமைவதற்கான பணிகள் துவங்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே தமிழக அரசு துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் உடனே அந்த பணிகள் துவங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் போராட்ட களத்தில் ஈடுபட்ட மக்களிடம் இருக்கிறது. ஆஸ்லி, நிச்சயமாக ஸ்டாலின், தற்போது மதுரை தோப்பூரில் அமையப்பட கூடிய அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ளதை அந்த பகுதி மக்கள் வரவேற்கிறார்கள். இதனால் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று அவர்கள் கூறினார்கள். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.